வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இன்று நள்ளிரவு முதல் மின்சார கட்டணமும் அதிகரிப்பு. எரிபொருள் விலையேற்றத்தை கண்டித்து சிலாபத்தில் மீனவர்கள் மேற்கொண்ட ஆர்ப்பாட்டத்தை கலைக்க நடவடிக்கை. துப்பாக்கி பிரயோகத்தில் ஒருவர் பலி. மக்கள் விடுதலை முன்னணியின் ஆர்ப்பாட்டம் கலைக்கப்பட்டது. தொடர்வன உள்நாட்டுச் செய்திகள். எரிபொருள் விலையேற்றத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து சிலாபம் நகரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இதன்போது மேலும் 3 காயமடைந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். எரிபொருள் விலையேற்றத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து மீனவர்கள் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டமையினால் சிலாபத்தில் கடந்த சில நாட்களாக அமைதியின்மை நிலவியது. அதன் காரணமாக இன்று சிலாபத்தில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. ராணுவத்தினரும் போலீசாரும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரும் அங்கு அழைக்கப்பட்டிருந்தனர். எனினும் எரிபொருள் விலையேற்றத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து மீனவர்கள் இன்று ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டனர். தாண்டிவெல்ல பிரதேசத்தில் இருந்து வருகை தந்தவர்கள் நகரினுள் உட்பிரவேசித்ததுடன் அதனை தடுப்பதற்கு பாதுகாப்பு தரப்பினர் நடவடிக்கை எடுத்ததாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். பிரதான வீதிக்கு பதிலாக கடற்கரை வீதியூடாக அவர்கள் நகரினுள் பிரவேசிக்க முயற்சி செய்துள்ளனர். இதன்போது அவர்களை கலைக்க போலீசார் கண்ணீர் புகை பிரயோகம் செய்தனர். இதற்கு முன்னர் 2007ஆம் ஆண்டிலும் எண்ணெய் விலையில் அதிகரிப்பு ஏற்பட்டது. அந்த வேளையில் நாம் ஆர்ப்பாட்டம் செய்து எமது எதிர்ப்பை வெளியிட்ட போது நமக்கு கார்டு ஒன்றை வழங்கினர். அப்போது எண்ணெய்க்கான மானியமாக வழங்கிய அந்த கார்டை எம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது சில நாட்களில் செல்லுபடியற்றதாகிவிடும். இந்த அவநம்பிக்கையே மீனவர்களிடம் உள்ளது. முன்னைய விலைக்கு கொண்டு வாருங்கள். ஹெமில் 5 வெடிவைத்து கொலை செய்ய முயன்றனர். ஒருவர் உயிரிழந்தார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வாள்களையும் வேறு ஆயுதங்களையும் எடுத்து வந்துள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. பின்னர் இந்த ஆர்ப்பாட்டத்தை கட்டுப்படுத்த முயற்சி செய்கையில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 3 காயமடைந்துள்ளனர். அங்கு மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோக சம்பவம் ஒன்றிலேயே அவர் உயிரிழந்துள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. எனினும் இந்த சம்பவம் குறித்த விசாரணைகள் தற்போது இடம்பெற்று வருகின்றன. அங்கு சட்டத்தையும் அமைதியையும் நிலைநாட்ட பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். உயிரிழந்தவரின் சடலம் ஸ்லாபம் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. ஆண்டனி பெர்னாண்டோ எனும் தாண்டிவெல்ல பிரதேசத்தை சேர்ந்த மீனவர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். 35 வயதான குறித்த மீனவர் 2 பிள்ளைகளின் தந்தையாவார். அத்துடன் இந்த பிற்பகல் அழுவத பிரதேசத்தில் ரயில் போக்குவரத்துக்கும் சிலர் இடையூறு விளைவித்திருந்தனர். பின்னர் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் தலையிட்டு நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். சிலாபத்தில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டம் தொடர்பிலான மேலதிக தகவல்களை அறிந்து கொள்வதற்கு www.newsfirst.lk எனும் இணையதளத்தில் பிரவேசியுங்கள். எரிபொருள் விலையேற்றத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் விடுதலை முன்னணி இன்று ஏற்பாடு செய்த பேரணி மீதும் போலீசார் கண்ணீர் புகை பிரயோகம் செய்தனர். போலீசாரின் கட்டளையை மீறி பேரணியை முன்னெடுக்க முயற்சித்தமையால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. மாளிகவத்தை போலீஸ் நிலையம் முன்பாக மக்கள் விடுதலை முன்னணி பேரணியை ஆரம்பிக்க முயற்சித்தது. அவர்கள் அங்கிருந்து பேரணியாக கொழும்பு கோட்டை வரை செல்ல திட்டமிட்டிருந்தனர். இருப்பினும் பேரணியை முன்னெடுக்க இடமளிக்க முடியாது என போலீசார் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு அறிவித்தனர். ඒක බාධා කරන්න එපා. බාධා කරන්න ගියාම ප්‍රශ්න මතුවේ. මන්තුමති මෙතන කරන්න මන්තුමතුමා නායකවරුන්ට අපිට අහනවා. මේ ග්‍රවුන්ඩ් එක ඉස්සරහ මොකද? ඉතින් කොහෙද යන්න ඕනේ? කොහෙද කියලා යන්න බෑ. කොටුවේ කරන්න එපා. කොටුවේ කොහොමද කරන්නේ දෙනවද? ආන්දෝලන කට්ටියට කොටුවේ කරන්න දෙනවද? අපි දුන්නේ නැහැ මිනිස්සු කියේ. නේද ඔබ? අයි රාජාකාරී අපි නෑ අපි කවදාවත් අපි ගානේ හරියට කරන්න අපේ වැඩේ අපි හරියට කරන්නේ. අයි තමුන්නාසර බලහත්කාරයෙන් හරිලා අපිට බලහත්කාරයෙන්. අයි ඔබ වාද කළාට යන්න එපා. මොකද බල වාදයක් යන්නේ. තමුන්නාසරලාගේ ජොබ්
එක තමුන්නාන්සලා කරන්න අපි දේශපාලන ව්‍යාපාරයෙන් අපිටත් මේ වෙලාවේ ජොබ් එකක් තියෙනවා. මේම දේශපාලන ව්‍යාපාරන නීති අනුව මට පුළුවන් ඒ අපේ ජොබ් එක අපි කරන්න ඔබතුමාලා இந்த பேரணியில் மக்கள் விடுதலை முன்னணியின் முக்கிய பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டிருந்தனர். போலீசாருடன் கலந்துரையாடி ஊர்வலமாக செல்ல அவர்கள் முயற்சித்தனர். இரண்டாவது தடவையாகவும் போலீசாருடன் இடம்பெற்ற கலந்துரையாடலில் இணக்கப்பாடு எட்டப்படாமையால் அவர்கள் வீதி தடைகளை மீறி முன்னோக்கி செல்ல முயற்சித்தனர். அவர்களை கலைப்பதற்காக போலீசார் கண்ணீர் புகை பிரயோகம் மற்றும் நீர்த்தாரை பிரயோகம் என்பவற்றை மேற்கொண்டனர். போலீசார் அவர்களை கலைக்க நடவடிக்கை எடுத்ததை அடுத்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் மாளிகாவத்தை பகுதியில் ஜே.ஏ. மில்டன் பெரேரா மாவட்டத்தில் மீண்டும் ஒன்று கூடி தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தியதோடு பின்னர் கலைந்து சென்றனர். இதன்போது கருத்து தெரிவித்த மக்கள் விடுதலை முன்னணியின் பிரதிநிதிகள் விலையேற்றத்தை உடனடியாக குறையுங்கள் என்று நாம் அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுக்கின்றோம். பஸ் கட்டணத்தை குறைக்கவும், மின் கட்டணத்தை குறைக்கவும், எண்ணெய் விலையை குறைக்குமாறும் கூறுகின்றோம். மக்களுக்கு நிவாரணம் வழங்குங்கள், இல்லாவிட்டால் வீட்டுக்கு செல்ல தயாராகுங்கள். இன்று மீனவர் கொல்லப்பட்டுள்ளார், தொழிலாளர் கொல்லப்பட்டுள்ளார். அதிகாரத்தை கையில் வைத்துள்ள இவர்கள் மக்களை ஏமாற்றி கொள்ளை செய்து கண்ணீர் புகை பிரயோகம் நடாத்தி எம்மை நிறுத்த முயற்சிக்கின்றார்கள். மக்கள் விடுதலை முன்னணியாகிய நாங்கள் இதற்கெல்லாம் அஞ்சப் போவதில்லை, நாம் அஞ்ச மாட்டோம். எரிபொருள் விலையேற்றத்தை கண்டித்து நடைபெற்ற மேலும் சில பகுதிகளில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்கள் தொடர்பான தகவல்களை எமது அடுத்த பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். எரிபொருள் விலையேற்றத்துக்கு பல தரப்பினரும் தமது எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றனர். විශේෂයෙන්ම අසාධාරණයට විරුද්ධව නැගී සිටින රටේ ජනතාවට විරෝධත්වය පළ කිරීමේ සාධාරණ ප්‍රජාතන්ත්‍රවාදී අයිතියක් තිබෙනවා. ඉතාමත්ම කෙටි කාලයක් තුළ அநீதிக்கு எதிராக அணிதிரண்டுள்ள நாட்டு மக்களுக்கு அவர்களது எதிர்ப்பை வெளியிடுவதற்கு ஜனநாயக உரிமை உள்ளது. மிகவும் குறுகிய காலத்துக்குள் மக்கள் ஆர்ப்பாட்டம் காரணமாக உயிரிழப்புகள் இடம்பெறும் இரண்டாவது சந்தர்ப்பம் இதுவாகும். தனியார் ஓய்வூதிய பிரச்சினையின் போது சகோதரர் ரொஷான் சாணக்க தொழிலாளர்களுக்காக உயிர் தியாகம் செய்தார். இன்றும் இந்த அரசாங்கத்தின் கீழ்த்தரமான கொள்கையால், கீழ்த்தரமான நடவடிக்கையால் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மீனவர்களில் ஒருவரான 2 பிள்ளைகளின் தந்தையான ஆந்தனி பெர்னாண்டோ என்பவர் இன்று உயிரிழந்துள்ளார். மக்களை எவ்வாறாயினும் ஒடுக்கி தமது நிலைப்பாட்டை இவ்வாறான செயற்பாடுகள் மூலம் பாதுகாக்கும் நோக்கிலேயே தற்போதைய அரசாங்கம் நாட்டை ஆட்சி செய்கிறது. මොනම ක්‍රියාදාමයකින් හෝ රැකගැනීමේ ඒ නින්දිත අරමුණ හිතේ තබාගෙනයි අද මේ වර්තමාන ආණ්ඩුව රට පාලනය කරන්නේ. இதேவேளை ஒன்றிணைந்த பொது எதிர்க்கட்சி இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் எரிபொருள் வெளியேற்றம் தொடர்பில் கருத்து வெளியிட்டது. මෙවෙනකොට ලෝක වෙළඳ පොලේ තෙල් මිල ඇත්ත වශයෙන්ම කිව්වොත් පසුගිය කාලය පුරාම ක්‍රමක්‍රමයෙන් අඩු වෙන යුගයක්.
உலக சந்தையில் எண்ணெய் விலை கடந்த காலங்களில் படிப்படியாக குறையும் ஒரு யுகமே இருந்தது. உலக சந்தையில் எண்ணெய் விலை வீழ்ச்சியடைந்த போதும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை எரிபொருளின் விலையை 40 வீதத்தாலும் நாட்டின் சாதாரண ஏழை மக்கள் பயன்படுத்தும் ஒரு போத்தல் மண்ணெண்ணெயின் விலையை 50 வீதத்தாலும் அதிகரித்துள்ளது. உலக சந்தையில் விலை அதிகரிக்கப்பட்டமையினால் இங்கு விலை அதிகரிக்கப்படவில்லை என்பதனை நாம் தெளிவாக கூற வேண்டும். இந்த அழிவுக்கு எதிராக, இந்த அநீதிக்கு எதிராக அனைத்து கட்சிகளும் மக்களும் ஒன்றிணைந்து தீர்மானம் ஒன்றை எடுக்க வேண்டும். තත්ත්වයට විරුද්ධව මේ සියලු පක්ෂ එකතු කරගෙන ඒකාබද්ධව ජනතාව පෙළගසන්නට අපි තීන්දුව කරා. இரண்டு நாள் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு சிங்கப்பூர் சென்றுள்ள ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அந்நாட்டு ஜனாதிபதியை இன்று சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இந்த சந்திப்பு சிங்கப்பூர் ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தில் இடம்பெற்றுள்ளது. சிங்கப்பூர் சென்றுள்ள ஜனாதிபதிக்கு அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவிக்கின்றது. இரு தரப்பினருடனும் தொடர்புடைய முக்கிய விடயங்கள் தொடர்பாக இரு நாட்டு ஜனாதிபதிகளும் விசேட கவனம் செலுத்தியுள்ளனர். இலங்கையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் தமது வரவேற்பை அளித்த சிங்கப்பூர் ஜனாதிபதி டானி டென் கெய்ன் சேம் எதிர்காலம் தொடர்பாக சிந்தித்து செயற்படுவது முக்கியமானதாகும் என கூறியுள்ளதாகவும் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இலங்கையில் முதலீடு செய்வதற்கு சிங்கப்பூர் முதலீட்டாளர்களை ஊக்குவிக்குமாறு ஜனாதிபதி விடுத்த வேண்டுகோளுக்கு தாம் தேவையான ஒத்துழைப்பை வழங்குவதாக சிங்கப்பூர் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை சிங்கப்பூர் பிரதமர் லீ ஷியன் லூனிற்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. மிக குறுகிய காலத்திற்குள் இலங்கை அடைந்துள்ள அபிவிருத்தியை வரவேற்றுள்ள அந்நாட்டு பிரதமர் இந்த அபிவிருத்தி பணிகளில் இணைந்து கொள்வதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தமையிட்டு தாம் மகிழ்ச்சி அடைவதாகவும் கூறியுள்ளார். இலங்கை முதலீட்டு சபைக்கும் சிங்கப்பூர் வர்த்தக சம்மேளனத்துக்கும் இடையில் வர்த்தக மற்றும் முதலீட்டு தொடர்புகளை அதிகரிப்பது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றும் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. இதேவேளை சிங்கப்பூரில் உள்ள ஒரு வகை ஆர்கிட் மலருக்கு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் அவரது பாரியார் ஷிராந்தி ராஜபக்ச ஆகியோரின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இந்த ஆர்கிட் மலருக்கு டென்ட்ரோபியன் மஹிந்த ஷிராந்தி என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இந்த ஆர்கிட் மலர் சிங்கப்பூரின் தேசிய பூங்காவின் பிரதம நிறைவேற்று அதிகாரியினால் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூர் தேசிய பூங்காவில் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சுமார் 7 வருட காலம் இந்த ஆர்கிட் மலர் வளர்க்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. விளம்பரங்களின் பின்னர் செய்திகள் தொடரும்.